கோபிகளின் தலைவனான எம்பெருமான் மேகங்களை முட்டித் தள்ளும்படி மிகவும் உயர்ந்த சிகரங்களை உடைய திருமலையை அரசாட்சி செய்து கொண்டும் ஞானிகளை தனக்கு உயிர்நிலையாக உடையவனுமாகவும் இருக்கிறான். அந்த திருமலை அப்பனுக்கு அடிமை தொழில் பூண்டாயே என் நெஞ்சமே என்று தன் உள்ளத்தை கொண்டாடுகிறார் ஆழ்வார். ஆஹா, என்னே ஆழ்வாரின் உகப்பு! எம்பெருமானை போற்றி உகக்கும் அதே வேளையில் அப்பெருமானுக்கு தொண்டு செய்யும் நெஞ்சத்தையும் போற்றும் ஆழ்வாரின் பாங்கு மிக அலாதியானது. சரியாக சொன்னீர்கள். தொண்டினை செய்ய வேண்டும் என்று நெஞ்சம் விரும்புவது மிக மிக முக்கியம். காரணம், உள்ளமானது நிலையான எண்ணத்தை கொண்டிருக்காது. வாஸ்தவம்தான். ஆனால் நம் நெஞ்சத்தை பெருமாளுக்கு உகப்பானதையே என்றும் செய்யும்படி பழக்க வேண்டும். ஐயனே, எவற்றை செய்தால் எம்பெருமான் பெரிதும் உகப்பான் என்பதையும் அனைவரும் அறியும்படி சொல்லி அருள வேண்டும். தனக்கு எத்தகைய துயர் வந்தாலும் அதை பொருட்படுத்தாது பிறர் இடரை களைய முற்படுபவனைக் கண்டு மிகவும் உகக்கிறான் பகவான். நலிந்தோர் வலிமை பெற வேண்டும், துவேஷம் அறவே நீக்கப்பட வேண்டும். இறைவனின் சன்னதியில் சமரசம் மேலோங்கி பாகுபாடற்ற சமுதாயம் மலர வேண்டும். அனைவரும் அந்த ஆதிகேசவனின் தாசானு தாசர்கள் என்ற வகையில் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்கிற சிந்தனை உடைய என் ஆசான் ராமானுஜரின் கனவு மெய்ப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் பாடுபடுவீர்களா? அரசன் எவ்வழியோ குடிமக்கள் அவ்வழி. அவ்வகையில் தங்களின் உயர்ந்த சிந்தனைக்கு என்றும் மதிப்பளித்து செயல்களை செய்து வருகிறோம். எனவே இதையும் நிச்சயம் மனதில் கொள்வோம். சுவாமி, அடியேன் இச்சமயத்தில் ஒன்றை தெரிவிக்க விரும்புகிறேன். சொல்லுங்கள். தங்களை போன்றும் தங்கள் ஆசான் ராமானுஜரை போன்றும் அனைத்து தரப்பு மக்களுக்காக பாடுபடுவது என்பது மிகவும் உயர்ந்த காரியம். அடியேனுக்கு அந்த அளவிற்கு மன உறுதி இருப்பதாக கருதவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்வேன். அடியேனை ஒத்த சக வைஷ்ணவர்களுக்கு ஒரு துன்பமோ மனக்கஷ்டமோ ஏற்பட்டால் அதை நிச்சயம் போக்குவேன் என்பதை உங்கள் எல்லோர் முன்னிலையிலும் உகப்போடு தெரிவிக்கிறேன். வேணுகோபாலா, உன் உறுதிமொழியை கேட்க மிகவும் சந்தோஷமாகவே இருக்கிறது. ஆனால் உனக்கொன்று தெரியுமா? அனைத்து தரப்பு சமுதாயத்திற்கும் பாடுபடுவது மிக கஷ்டமான செயல். குறைந்தபட்சம் சக வைஷ்ணவர்கள் வரையில் தொண்டு செய்யலாம், அவர்கள் துயர்களை களையலாம் என்று சொல்கிறாயே, அதுவும் சுலபமான காரியம் என்று சொல்ல முடியாது. அதிலும் சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். அதை போக்க மிகுந்த நெஞ்சுரம் வேண்டும். சுவாமி, அடியேனின் நெஞ்சுரத்தை குறைத்து மதிப்பிட வேண்டாம். அடியேனின் குறிக்கோளில் மிகவும் உறுதியாகவே இருக்கிறேன். ஏன், சக வைஷ்ணவர்களின் இடர்களை நீக்கும் விஷயத்தில் அடியேனின் உயிரே போகும் என்றாலும் உயிரை கொடுத்து அவர்களை நான் காப்பேன். ஆனால் கொள்கையை மட்டும் அடியேன் மறக்க மாட்டேன். வேணுகோபாலா, உன் பேச்சில் உள்ள உறுதி அடியேனை மெய்சிலிர்க்க வைக்கிறது. இருப்பினும் உயிரையே கொடுப்பேன் என்கிறாயே, உயிர் போகும் நிலை வரும் என்று பயத்தை ஏற்படுத்தும் வாக்கியங்களை கூறினால் அதை பொருட்படுத்தாமல் உன் உள்ள உறுதியை நீ நிலைநாட்டுவாயா? நிச்சயமாக சுவாமி. ஏன், அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளதா? யாருக்கென்று சொல்லுங்கள். ஆமாம், சக வைஷ்ணவர் ஒருவருக்கு பெருத்த சங்கடம் ஏற்பட்டுள்ளது. அதனால் அவர் குடும்பமே தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு சென்றிருக்கிறது. பெருமாளின் சித்தம் அந்த நேரத்தில் அடியேன் அங்கு இருந்ததால் ஒரு பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? சற்று புரியும்படி சொல்லுங்களேன். உண்மையைத்தான் சொல்கிறேன். ஒரு வைஷ்ணவ குடும்பத்தில் உள்ள பெண்ணுக்கு பிரச்சனை ஒன்று வந்திருக்கிறது. அதை முன்னிட்டுதான் அக்குடும்பம் தற்கொலை முயற்சிக்கு சென்றிருக்கிறது. அதாவது என்ன விஷயம் என்றால், அந்த பெண்ணின் ஜாதகத்தில் உள்ள தோஷத்தின்படி யார் அந்த பெண்ணை மணந்து கொள்கிறார்களோ அவர்கள் உடனடியாக மரணத்தை அடைய நேரிடும் என்று ஜோதிடர் ஒருவர் சொல்லியிருக்கிறார். அடியேன் ஜோதிடம் பொய் என்றோ வெறும் புரட்டு என்றோ சொல்லவில்லை. அதே சமயத்தில் ஜோதிடத்தை தாண்டி அந்த பகவானின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த பெண்ணிற்கு ஒரு நல்லதை செய்ய வேண்டும். ஒரு ஜோதிட வாக்கு ஒரு குடும்பத்தையே அழிக்கும் பட்சத்தில்
அந்த வாக்குக்கு முக்கியத்துவம் என்பதை தாண்டி அந்த பகவானிடம் மட்டும் சித்தத்தை வைத்து அப்பெண்ணை வாழ வைக்க வேண்டும், குடும்பத்தை காக்க வேண்டும் என்று அடியே நினைக்கிறேன். இப்போது அப்பெண்ணிற்கு ஒரு ஆதரவு கரம் தேவை. உன்னால் முடியுமா வேணுகோபாலா? இதைத்தான் அடியேன் அப்போதே குறிப்பிட்டேன். நம் சம்பிரதாயத்தில் உள்ளவர்களுக்கு உதவுவதே சிரமமான காரியம் என்று. இது இப்படி இருக்க ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்வது என்பது இன்னும் எவ்வளவு பெரிய சிரமம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம் ஆயுட்காலம் மிஞ்சி போனால் ஒரு 120 அல்லது 125 ஆண்டுகள் தான். அதன் பிறகு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மரணம் என்பது உறுதி. அதற்குள் இந்த சமுதாயத்திற்கென்று குறிப்பாக நம்மால் எதை செய்ய முடியும், எதை உறுதியாய் முடிக்க முடியும்? சரி, நாம் இவ்விடம் விட்டு கலைந்து செல்லலாம். உங்கள் மனதை நெருடும் வகையில் ஏதேதோ கேட்டுவிட்டேன் என்றே தோன்றுகிறது. விதியை மீறி எது நடக்க முடியும்? முடியாத. முடியும், என்னால் முடியும். அந்த பெண்ணிற்கு வாழ்வு கொடுக்க என்னால் முடியும். அந்த பெண்ணை மணக்க நான் தயாராகவே இருக்கிறேன். சபாஷ் வேணுகோபாலா, சபாஷ். நீ மட்டும் இந்த முடிவை எடுக்கவில்லை என்றால் நானே எடுத்திருப்பேன். இது சத்தியம். இல்லை, முதலில் முடிவெடுத்தது நான் தான். முதலில் ஒரு புரட்சியை செய்பவனும் இந்த அடியேனாகவே இருக்க ஆசைப்படுகிறேன். சுவாமி, அடியேன் இவ்விஷயத்தில் முன்பு குறிப்பிட்டது போல் உறுதியோடுதான் இருக்கிறேன். தாங்கள் அடுத்த கட்ட செயலுக்கு அவசியம் முயற்சிக்கலாம். வேணுகோபாலா, உன் முடிவு, உன் உள்ள உறுதி மிகவும் மெச்சத்தக்கது. எனக்கு பாராட்ட வார்த்தைகளே இல்லை. சீக்கிரமே இது பற்றி அப்பெண்ணின் குடும்பத்தினரோடு பேசிவிடுகிறேன். உன் குடும்பத்திலும் இது பற்றி பேசி அவர்களோடு இங்கே அடியேனின் அகத்திலேயே கல்யாணத்தை எப்போது வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்து விடுவோம். சரியா? தங்கள் சித்தப்படியே எஜமான். நல்லது, நாம் பிறகு சந்திப்போம். நாங்கள் வருகிறோம். சரி, நீங்களும் சென்று உங்கள் பணியை தொடருங்கள். வருகிறோம் எஜமான். குரேசா, வாருங்கள் அப்பா. அடியேன் அப்போதே வந்துவிட்டேன் குரேசா. அனைத்தையும் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் தான் இருந்தேன். எப்பேற்பட்ட முடிவை எடுத்திருக்கிறான் வேணுகோபாலன். பிரமிப்பில் எனக்கு வார்த்தைகளே வரவில்லை. எப்படியோ அப்பா, பகவானின் திருவுள்ளம் அப்பெண் ஆண்டாளின் மேல் திரும்பி உள்ளது. அப்பெண்ணிற்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும். நிச்சயம் நடக்கும் குரேசா. அதற்கு அச்சாரமாகத்தான் இன்று நடந்த விஷயங்கள் எல்லாம். தூய சிந்தனைகள் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெறும். சுவாமி, சொல்ல அம்புஜம், என்ன விஷயம்? ஏதோ முக்கியமான காரியத்தில் இருக்கிறீர்கள் போலிருக்கிறதே. ஆம் அம்புஜவல்லி, திருமாலை மற்றும் திருப்பள்ளி எழுச்சியை அந்த அரங்கனின் மேல் பாடிய தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை போற்றி தனிப்பாடல்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். சுவாமி, இந்த அற்புத தனிப்பாடலை இந்த அடியவளுக்கும் சொல்லி அருளக்கூடாதா? நிச்சயமாக. ஆனால் அப்பாடல்கள் இன்னும் பூர்த்தியாகவில்லை. அப்பணி முடிந்ததும் நம் ஆச்சாரியரிடம் சமர்ப்பித்து அவருடைய ஆசைகளை பெற்ற பின்பு நிச்சயம் உனக்கு சொல்வேன். சுவாமி, ஏனைய ஆழ்வார்களில் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரிடம் தாங்கள் விசேஷ ஈடுபாடு கொண்டதன் காரணம் அறியலாமா? அம்புஜம், ஆழ்வார்கள் அனைவருமே எம்பெருமானின் அனந்த கல்யாண குணங்களில் ஈடுபட்டவர்கள்தான். அதில் குறிப்பாக விப்ர நாராயணர் என்ற தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தன் திருமாலை என்னும் வாடா மாலையால் எல்லோரும் எம்பெருமானின் புகழை பாடி பரவுங்கள் என்கிறார். அதாவது, நாம சங்கீர்த்தனம் செய்யுங்கள்,
அதுவே நம் அனைத்து பாவங்களையும் அழிக்கும் ஒரே வழி என்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார். நம் ஆச்சாரியர் ஒன்றை சொல்வார், திருமாலை அறியாதார் திருமாலே அறியாதாரே என்பார். அதேபோல் அடியேனும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அது திருமாலை அறியான் பெருமாளே அறியான் என்பேன். ஆஹா, நன்றாய் சொன்னீர்கள். இந்த திருமாலை என்னும் தொகுப்பில் ஆழ்வார் நமக்கு தெரிவிப்பது என்னவென்றால், எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுடைய திருநாமம் மிகவும் உயர்ந்தது. நாம சங்கீர்த்தனம் செய்பவர்களின் மேன்மை அபரிமிதமானது என்று சொல்கிறார் ஆழ்வார். இந்திரலோகம் ஆளும் அச்சுவையை காட்டிலும் எம்பெருமானின் எல்லையற்ற பெருமையை பாடுவதுதான் திகட்டாத பெரும் சுவை என்கிறார். சுவாமி, தங்களின் இந்த பணி நன்றாக முடிந்ததும் நம் ஆச்சாரியர் இதை பெரிதும் உகக்க வேண்டும் என்று நானும் அந்த அரங்கனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அண்ணா, என்ன மன்னி, பிரார்த்தனை எல்லாம் பலமாக இருக்கிறதே. வாருங்கள். வா தெய்வகரச நம்பி, உன்னை பார்த்ததில் பெரு வியப்பு ஏற்படுகிறது. ஏன் இங்கேயே அமர்ந்து விட்டாய்? சற்று இளைப்பாறை விட்டு பிறகு உள்ளே செல்லலாம் அண்ணா. சரி, உன் விருப்பம். சரி, நான் உள்ளே சென்று மோர் கொண்டு வருகிறேன். என்ன நம்பி, இந்த திடீர் விஜயம்? ஒன்றுமில்லை அண்ணா, சில வாரங்களாகவே ஆச்சாரியரையும் தங்களையும் காண வேண்டும் என்று ஒரு ஆசை. நேற்றைய தினம் ஏதோ நினைத்தேன், சட்டென்று புறப்பட்டு வந்துவிட்டேன். நல்லது. எனக்கும் உன்னை பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சி. ஆச்சாரியர் மணக்கால் நம்பி மரத்து கைங்கரியங்கள் எல்லாம் எப்படி செவ்வனே சென்று கொண்டிருக்கிறது அல்லவா? ஆஹா, அவருடைய திருவுள்ளப்படியே மிகவும் பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்தாருங்கள். அப்பாடா, தேவாமிர்தமாக இருக்கிறது. இன்னும் ஒரு குவளை கொண்டு வர சொல்லட்டுமா? போதும் போதும், அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு. எனக்கு இதுவே போதும். மன்னி, தாயின் கருணை போன்ற குளிர்ந்த மோரில் தாக சாந்தி ஆயிற்று. நம்பி, தாயின் கருணை என்றாயே, அவர்களை பார்த்து வெகு நாட்களாகிவிட்டது. நீ போய் பார்த்து விட்டு வந்தாயா? பொறுத்தருள வேண்டும் அண்ணா, அடியேனும் பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. சென்ற முறை நாம் இருவருமே சென்று பார்த்துவிட்டு வந்தோமே, அதுதான் கடைசி. ஏன் சுவாமி, தாங்கள் வலியுறுத்தி சொல்லி அவர்களை இங்கு அழைத்து வரக்கூடாதா? நாங்களா வேண்டாம் என்கிறோம்? தெய்வக்கரசு எவ்வளவோ எடுத்துச் சொன்னான். இங்கோ அல்லது தெய்வக்கரசு நம்பியிடமோ பிள்ளைக்கரசு நம்பியையும் சொட்டை நம்பியையும் அழைத்துக் கொண்டு வந்து தங்கிவிடுமாறு மன்றாடி கேட்டுவிட்டேன். இருப்பினும் அவர்கள் வர மறுக்கிறார்கள். தன் வயோதிகத்தை பற்றி கவலைப்பட்ட மாதிரியாக தெரியவில்லையே. அதை சொல்லுங்கள் முதலில். எனக்கெனவோ மனது கிடந்து அடிக்கிறது. வயதான காலத்தில் தாயை தவிக்க விட்டு விட்டோமா என்று நெஞ்சம் கெஞ்சுகிறது. சுவாமி, நான் சொல்வதை கேளுங்கள். என்னை அவர்கள் இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள். அம்மாவிடம் மன்றாடி கேட்டு ஸ்ரீரங்கம் அழைத்து வந்து விடலாம். அம்புஜம், நீயும் முயற்சிக்கிறேன் என்கிறாய், நல்ல விஷயம்தான். ஆனால் இதில் சில நடைமுறை சிக்கல்களை நாம் சந்திக்க வேண்டி வரலாம். அம்மா கல்யாணம் செய்த நாள் முதல் ராணியாய் வாழ்ந்தவர். எங்களின் தம்பிகள் பிள்ளைக்கரசு மற்றும் சொட்டை நம்பி செல்வ சீமானாகவே காலத்தை தொடங்கியவர்கள். இன்னும் அந்த தாக்கத்தில் மிதப்பவர்கள். செல்ல பிள்ளைகள். எங்கள் பேச்செல்லாம் ஈடுபடவில்லை. சரியாக சொன்னீர்கள் அண்ணா. நம் பூர்வாசிரம தந்தை தற்போது தேசமே போற்றும் யமுனாச்சாரியராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏதோ தெய்வ சங்கல்பம். இன்று நாம் இருவரும் அவரை மீண்டும் ஆச்சாரியர் ஸ்தானத்தில் கண்டு பணிந்து கைங்கரியம் செய்யும் பேற்றை அடைந்திருக்கின்றோம். அதுவும் எளிதில் வாய்த்து விடவில்லையே. அவரை சென்று சேர்வதில் அடியனுக்கு சிக்கல் என்றால், நீ அவரை தொடர்வதில் எதிர்கொண்ட சிக்கல் மிகவும் வேதனைக்குரியது. அச்சிச்சோ, அதை ஞாபகப்படுத்த வேண்டாம் அண்ணா. அதை கடந்து அடியேன் மீண்டும் அவர் அனுக்கிரகம் பெற்றது அந்த அரங்கனின் கருணையாலேயே. கேட்டாய் அல்லவா அம்புஜம்? அம்மாவும் தம்பிகளும் நம் ஆச்சாரியரை இன்னும் பழைய கண்ணோட்டத்திலேயே நினைத்து காலம் தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அண்ணா, அம்மா திடகாத்திரமாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது. முன்பு பார்த்தபோதே மிகவும் தளர்ந்து போயிருந்தார்கள்.
நம் தம்பிகள் கூட இருக்கிறார்கள் என்ற தைரியத்தில் நாம் இங்கு வந்துவிட்டோம். ஆனால் தொடர்ந்து அவர்கள் வெகு தூரத்தில் தனியே இருப்பது ஸ்லாக்கியமில்லை. அம்மாவின் வயோதிகம் கருதி நம்மோடு வைத்துக் கொள்வதுதான் சரியாக இருக்கும். நீ சொல்வதும் சரிதான். மூத்த பிள்ளையான அடியேனின் கடமையும் அதுதான். சரி, அது பற்றி பிறகு யோசிப்போம். நீ போய் ஸ்நானம் செய்து விட்டு வா. மற்றவற்றை பிறகு பேசிக் கொள்ளலாம். சரி அண்ணா. சொக்கட்டான் என்பதே சூது இல்லையா? மகாபாரத போரே இதனால் துவங்கவில்லையா? அது அவர்கள் எதையோ பணயம் வைத்தார்கள், தோற்று போனார்கள். படத்தில் பல காட்சிகள் ஜிவி பிரகாஷும் ஸ்ரீதிவ்யாவும் கொலையாளியை தேடுவது போலவே அமைந்திருப்பதால் தொய்வு ஏற்படுவதை தவிர்க்க முடியவில்லை. மொத்தத்தில் பென்சில் பாஸ்.